ஹலோ மக்களே, எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த vlogல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டொரண்டோ டவுன் டவுன்ல ஒரு சூப்பர்பான ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. ஆக்சுவலி நிறைய நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. ஆனாலும் நாங்க ஏன் இங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 இது வந்து மிஷலின் கைடட் ரெஸ்டாரண்ட். ஸோ மிஷலின் மிஷலின் வெப் பேஜ் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு ரெஸ்டாரண்ட் இது. அதுவும் இல்லாம தாய்லாந்துக்கு போய் தாய் ஃபுட் சாப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பா வந்து அந்த குசின் பிடிச்சிருக்கும். அதுவும் நார்தர்ன் தாய்லாந்து குசின் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். தாய் டீலேருந்து அவங்க சூப்லேருந்து எல்லாமே செம்ம அரோமேட்டிக்காக டெலிஷியஸாக இருக்கும். அந்த ஒரு சாப்பாடை சாப்பிட்றதுக்காக தான் இந்த ரெஸ்டாரண்ட் வந்திருக்கும். உள்ளே என்டர் ஆன உடனே பார்த்தீங்கன்னா எங்கள் நேம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அங்கே ஒரு வெயிட்டிங் ஏரியா இருந்தது. அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வைபே செமையாக இருந்தது. அந்த ஆம்பியன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி அது கிட்டத்தட்ட வந்து உங்களை தாய்லாண்டுக்கே டெலிபோர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். மெனுக்கு வந்து ஒவ்வொரு டேபிள் மேலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கியூஆர் கோட் வச்சுருக்காங்க. அதை ஸ்கேன் பண்ண உடனே உங்கள் ஃபோனில் இந்த மெனு வந்துடும். இங்க வந்து டெலிவரி சர்விஸுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டா பண்ணாங்க. ஸோ ஆர்டர் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே வந்துருச்சு. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டே பார்த்தீங்கன்னா, இந்த தாய் ஐஸ் டீ தான். செம்ம டெலிஷியஸா இருக்குங்க. மேல வந்து க்ரஷ்ட் ஐஸ் இருக்கும். கீழ வந்து நல்ல பால நல்லா திக்கா காய்ச்சினா எப்படி இருக்கும், ஒரு மாரி கண்டென்ஸ்ட் மில்க் டேஸ்ட் ப்ளஸ் ஸ்ட்ராங்கான வந்து டீ டிகாக்ஷன்லாம் போட்டு சூப்பரா பண்ணி குடுத்துருந்தாங்க. அண்ட் சூப்புன்னு வரும்போது டாம் யோம் சூப் தான். இந்த டாம் யோம் சூப் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே சூடா இருக்குங்க. த்ரூ அவுட் நீங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு சூடா இருக்கும். ஏன்னா, கீழ வந்து அந்த ஒரு ஃபயர் போட்டிருக்காங்க. அதனால அது நல்லா கொதிச்சுட்டே இருக்கும். நல்ல ஒரு அரோமா ஜாஸ்தியா இருக்கும். அந்த ஸ்மெல்லுக்கே உங்களுக்கு வந்து பசியை இன்னும் கொஞ்சம் தூண்டி விடும்னு தான் சொல்லணும். அது கூடவே பார்த்தீங்கன்னா, ஜாஸ்மின் ரைஸை இந்த மாதிரி பனானா லீஃப்ல ராப் பண்ணி குடுத்துருப்பாங்க. ஸோ இது லிட்டரலா எப்படி சாப்பிடுவாங்கன்னா, ரைஸ் அண்ட் சூப் டுகெதர் வந்து சாப்பிடுவாங்க. ரொம்ப அரோமா சூப்பரா இருந்தது. டேஸ்ட்டும் செம்மையா இருந்தது. ஸோ, இப்ப நீங்க இந்த சூப் மட்டும் ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா, அதுவே உங்களுக்கு வந்து ஆக்சுவலி வயிறு ஃபுல் ஆயிரும். அந்த அளவுக்கு இருக்கும். இந்த சூப்போட அரோமாவே பார்த்தீங்கன்னா, அதில போடுற அந்த ஒரு லெமன் கிராஸ்லேருந்து தான் வரும். ஸோ, நீங்க ஒவ்வொரு சிப் எடுக்கும்போதும் அதோட அரோமாவோட கலந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் இருக்குங்க. அப்படியே அத சாப்பிடும்போதே வந்து ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும். நம்ம வாயெல்லாம் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும். ஆல் பிகாஸ் ஆஃப் த லெமன் கிராஸ் யூஸ்ட். ஸோ, இதில வந்து லிட்ரலி அந்த ஷ்ரிம்ப் போட்டிருந்தாங்கல்ல, அதுவுமே நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியா இருந்தது சாப்பிடுறதுக்கு. அது மட்டும் கிடையாது. இதில வந்து நெறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ஹெல்தி. அண்ட் மஷ்ரூம்ஸா இருக்கட்டும், ஆஸ்பராகஸா இருக்கட்டும், அதுலேருந்து ஒவ்வொரு டேஸ்ட்டுமே வந்து இதில இந்த சூப்ல ஆட் ஆயிருந்தது. ஸோ என்னோட ஃபைன் ஷேர் ஆஃப் ரைஸ் அண்ட் சூப் நான் வந்து சாப்பிட்டேன். அத சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தான், சரி இட்ஸ் டைம் ஃபார் ஸ்டார்ட்டர் அப்படின்னு தோணுச்சு. இல்லைன்னா நம்ம சூப்பே குடிச்சு முடிச்சுருவோம். அதனால ப்ளஸ் ரைஸை வேற குடுத்துட்டாங்கல்ல. ஸோ இப்போவே வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா வயிறு ஃபுல்லா இருக்கு. பட் நான் வந்து பாதி ரைஸ் அப்படியே வச்சுட்டு அத மனிஷ்க்கு வந்து அனுப்பிச்சுட்டேன். நெறைய ஷ்ரிம்ப் போட்டிருந்தாங்க. ஸோ நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிடலாம் இதுவே. அண்ட் நம்ம ஸ்டார்ட்டர டேஸ்ட் பண்ணலான்றதுக்காக பார்த்தீங்கன்னா, கார்லிக் ஷ்ரிம்ப் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது கூட டேமரிண்ட் சாஸ் குடுத்துருந்தாங்க. இந்த டேமரிண்ட் சாஸ் வந்து தாய்லாண்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டியான சாஸ் அப்படின்னு சொல்லலாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். யூசுவலா குடுக்குற டொமேட்டோ கெச்சப் மாதிரி ஸ்வீட்டாலாம் இருக்காது. இது ஒரு மாரி ஸ்வீட் அண்ட் புளிப்பு கலந்த மாரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் தாய்லாண்டோட ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸ் விங்ஸுமே ஆர்டர் பண்ணியிருந்தோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஷ்ரிம்பை டேஸ்ட் பண்ணலாமா? இந்த ஷ்ரிம்ப் பார்த்தீங்கன்னா, வெளிய நல்லா அந்த கோட்டிங் குடுத்துருக்காங்க. அந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் யூஸ் பண்ணி கோட்டிங் குடுப்பாங்கல்ல, அது நல்ல கிரிஸ்பியா இருக்கு. அண்ட் உள்ள வந்து ஷ்ரிம்போட நல்ல ஃப்ரெஷ்ஷான அந்த மீட்டும் இருக்கு. ஸோ எந்த ஒரு ஸ்மெல்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது இது சீ ஃபுட்டு, ஸோ சீ ஃபுட்லேருந்து ஒரு ஸ்மெல் வரும். அதெல்லாம் எதுவுமே இல்ல. நல்ல நியூட்ரலா இருந்தது. சொல்லப்போனா வந்து லெமன் கிராஸ் அந்த மாரிலாம் ஆட் பண்ணியிருந்தனால, கொஞ்சம் அரோமேட்டிக்கா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பர்சனல் ஃபேவரட் என்னன்னு கேட்டீங்க இதுவரைக்கும் சாப்பிட்டதுலன்னு பார்த்தீங்கன்னா, டாம் யம் சூப் கம்பேர் பண்ணும்போது ஐ வுட் ஆப்வியஸ்லி சே கார்லிக் ஷ்ரிம்ப் அப்படின்னு தான். பிகாஸ் இது நல்ல கிரிஸ்பியா இருந்தது. இந்த KFCல பாப்கார்ன் இருக்கும்ல, சிக்கன் பாப்கார்ன். அந்த பாப்கார்னோட கிரன்ச்சினஸ் எப்படி இருக்கும், அந்த மாரி ஒரு கிரன்ச்சியா இருந்தது இந்த இந்த ஷ்ரிம்போட இதுவும். அதே மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க மசாலாவும் ரொம்ப நல்லா இருந்தது. பிளாண்டாவே இல்ல. ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் நான் KFC கூட வந்து கம்பேர் பண்ணேன். பிகாஸ் KFCயோட பாப்கார்ன் வந்து ஒரு மாதிரி நெறைய மசாலாலாம் கலந்த மாரி இருக்கும்ல. அந்த அளவுக்கு ஓவர் பவரிங்காவும் கூட கிடையாது இது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து ஹாட் விங்ஸ். நம்ம தாய்லாந்தில ஹாட் விங்ஸ்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து போடுவாங்க.
ஸோ இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும் அண்ட் கறி லீஃப்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம ஊரில் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி கறி லீஃப், அதுக்கப்புறம் இந்த வரமிளகா, பூண்டு அதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி இந்த விங்ஸ் மேலே போட்டிருந்தாங்க. விங்ஸும் நல்ல ஜூஸியாக சூப்பராக இருந்தது. அதோட டேஸ்ட்டு வந்து என்னால் சொல்லவே முடியல, அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த டேவோட ஹைலைட்டான ஃபுட்டே கசோ தான். கசோன்றது வந்து எக் ஃப்ரைட் நூடுல்ஸ். அதை வந்து ஒரு கோகனட் மில்க் கறியில் வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப அரோமேட்டிக்காக இருந்தது. இந்த ஃப்ரைட் எக் நூடுல்ஸ் இந்த சைடில் இருக்க போட்டிருக்காங்கல்ல, ஃப்ரைஸ் மாதிரி இருக்குல்ல, அது வந்து ஃப்ரைட் எக் நூடுல்ஸ். அண்ட் உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா பாயில் பண்ண எக் நூடுல்ஸை வந்து கோகனட் மில்க் கறியில் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து காரம் அண்ட் அந்த ஒரு ஸ்வீட்னஸ் கலந்துருக்கு. நல்ல திக்கான கோகனட் மில்க், அதனால ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருந்தது. அஃப்கோர்ஸ் லெமன் கிராஸும் போட்டிருக்கனால அந்த அரோமாவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் போட்டிருக்க மீட் எல்லாமே வந்து அகெயின் இட்ஸ் ஆஸ் பர் யுவர் சாய்ஸ். ஸோ நீங்கள் மீட் ஈட்டர் கிடையாது அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிடலாம். மஷ்ரூம்ஸ் அந்த மாதிரி, டோஃபு அந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க. மீட்னா நீங்கள் என்ன மீட் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து போட்டு கொடுப்பாங்க. நாங்கள் வந்து சிக்கன் தான் வாங்கியிருந்தோம். அகெயின் இந்த கசவும் பார்த்தீங்கன்னா ஒருத்தரால் ஃபுல்லாக சாப்பிட முடியாதுங்க, அவ்வளோ ஹெவி குவான்டிட்டி இது. ஸோ நாங்கள் வந்து 2 பேர் சாப்பிட்டுட்டு மீதி வேறு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். அப்போ எவ்வளோ இருக்கும்னு பாருங்கள். எங்கள் அப்பிடைட்டும் கம்மி அண்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணதும் நிறையன்றனால இது நிறைய மீந்துருச்சு. பட் நீங்கள் இதை மட்டும் தான் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக 2 பேர் சாப்பிடலாம். அந்தளவுக்கு குவான்டிட்டி இருந்தது. அண்ட் எங்களோட சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை வந்து அஃப்கோர்ஸ் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். அண்ட் ஐஸ் டீலாம் குடிச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டுகோ பாக்ஸ் கேட்டிங்கன்னா தருவாங்க. மீந்த சாப்பாடை வந்து அப்படியே விட்டு போகிறதுக்கு பதில் இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இங்கே நம்ம ஊர்லலாம் வந்து இது போதும், இதை மீதி பேக் பண்ணிடுங்கன்னா அவங்க பேக் பண்ணி கொடுப்பாங்க. பட் இங்கெல்லாம் பாக்ஸ் கொடுப்பாங்க, நம்மளே தான் பேக் பண்ணிக்கணும். அண்ட் நாங்கள் சாப்பிட்டதுக்கான பில் வந்து $100 ஆச்சு. இதுக்கு மேலே வந்து நீங்கள் டிப்பும் பே பண்ணணும். பே பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குயிக்காக இங்கே வாஷ்ரூம் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கலாம்னு நினச்சேன். அஃப்கோர்ஸ் இங்கே இருக்க வாஷ்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரஸ்டிக்காக அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருந்தாங்க. இவங்களோட இன்டீரியர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இது கரெக்டாக மேட்ச் ஆகிருந்தது. என்ன தான் இங்கே இப்படி பார்க்குறதுக்கு இருந்தாலும் உள்ளே வந்து எல்லாமே க்ளீனாக இருந்தது. வாஷ்ரூம்ஸ் க்ளீனாக இருக்கணும் ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அண்ட் அகெயின் விமன் அண்ட் மென்னுக்கு தனித்தனி வாஷ்ரூம்ஸ் அண்ட் நிறைய செட் ஆஃப் வாஷ்ரூம்ஸ் வந்து இருந்தது. யூஸ்வலி 1-2 தான் இருக்கும், இங்கே வந்து கிட்டத்தட்ட 4 வந்து வச்சுருக்காங்க. அண்ட் எல்லாமே க்ளீனாக இருந்தது. அதுதான் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து டவுன் டவுனில் இருக்கனால இவங்க க்ளீனாக தான் மெயின்டைன் பண்ணணும். அண்ட் மிஷிலின் கைடு வேறு இருக்குல்ல, மெயின்டைன் பண்ணாமல் எப்படி. இந்த பிளேஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒவ்வொரு கேபின் ஒவ்வொரு மாதிரி வச்சு செட் பண்ணியிருக்காங்க, உங்களோட மூடுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் அஃப்கோர்ஸ் அன்றைக்கி நிறைய க்ரௌட் இல்லைன்னா நீங்கள் உங்கள் கேபின் நான் இந்த பிளேஸில் நான் உட்காந்துட்டு நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். பட் எங்களுக்கு வந்து அன்றைக்கி பிளேஸே இல்லாதனால அவங்க ஏதோ ஒரு டேபிள் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஆக மொத்தத்தில் இது சூப்பரான ஒரு பிளேஸ். வைப் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுட் அதுக்கு மேலே, வைப்பை விடுங்க, ஃபுட்டு தான் வேறு லெவல். அஃப்கோர்ஸ் நாய்ஸியாக இருந்தது. எனக்கு பீஸ்ஃபுல்லாக காமாக ஒரு இடத்துல போய் உட்கார சாப்பிட்ணுன்னா திஸ் இஸ் நாட் த பிளேஸ் ஃபார் யூ. திஸ் இஸ் கோயிங் டு பி ரியலி நாய்ஸி. மியூசிக் ப்ளஸ் பீப்புள் வந்து அவ்வளோ பேசுவாங்க, நிறைய சத்தமாக பேசுவாங்க, அது எல்லாமே இருக்கும். அண்ட் யூ ஆல்சோ ஹாவ் அ பார் ஹியர். இதுதான் வெயிட்டிங் ஏரியா நான் சொன்னது. அவங்களோட லவ் ஸ்டோரி பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அங்கே ஃபோட்டோஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து பார் ஃபுட்லாம் சர்வ் பண்ணுற ஒரு இடம். ஸோ நீங்கள் பார்க்கு மட்டும் போனீங்கன்னா கூட அங்கே இந்த சைடு வந்து உங்களுக்கு எப்போயும் கொஞ்சம் இடம் இருக்குது. பட் டைனிங் தான் வந்து எப்போவுமே சேலஞ்சிங்காக இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இன்ஃபேக்ட் அதோட ரிவ்யூஸ்லாம் கூட பார்க்கும்போது எல்லாருக்குமே ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, வெயிட்டிங் டைம் தான் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எங்கள் லஞ்ச் வந்து நல்லபடியாக முடிஞ்சதுங்க. என்ன மனிஷ், ஃபுட் எப்படி இருந்துச்சு? அமேசிங்கா? எஸ். உனக்கு பிடிச்சிருந்ததா? இருக்கிறதுலையே எது உன்னோட ஃபேவரட்? Kosai and tom yum soup. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களுக்கு கூடிய சீக்கிரம் சந்திக்க வரேன். Until then, bye from Divya. Bye.